ஓவியா, ஆரவ் ஆகியோருக்கிடையே உடைந்து போயிருந்த காதலை நடிகர் வையாபுரி முயற்சி எடுத்து இருவரையும் சேர்த்து வைத்ததோடு ஆரவ் ஓவியாவின் திருமணம் எப்போது என்பதையும் அறிவித்தார். பிக் பாஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஓவியாவும் ஆரவும் கெமிஸ்ட்ரி ஒத்துப்போனதால் காதல் செய்ய ஆரம்பித்தார்கள். திடீரென்று இந்த காதல் முறிந்து போனது. ஓவியா பெரும் சோகத்திற்கு ஆளானார். இருவரும் பிரிந்து போய்விட்டாலும் மனதளவில் தங்களது காதலை பல்வேறு விதங்களில் வெளிப்படுத்தி கொண்டிருந்தார்கள். ஓவியாவை ஆரவ் ஏமாற்றி விட்டதாகவும் ஆரவின் சந்தர்ப்பவாதத்தையும் காதல் பெயரில் செய்த மோசடியையும் கண்டித்து சமூக ஊடகங்களில் பெரும் கண்டனங்களும் எதிர்ப்புகளும் கிளம்பின. இதனால் ஓவியாவிற்கு பெரும் ஆதரவும் பெருகியது, அனுதாபமும் பெருகியது. இந்த நிலையில் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ள நடிகர் வையாபுரி ஓவியாவையும் ஆரவையும் சேர்த்து வைக்கும் முயற்சியில் ஈடுபட்டார். இதில் வெற்றியும் பெற்றார் வையாபுரி. ஓவியாவும் ஆரவும் அருகருகே அமர்ந்திருக்கிறார்கள். அப்போது வையாபுரி ஆரவிடம் எப்போது உங்களுக்கு கல்யாணம் என்று கேட்கிறார். பிக் பாஸ் நிகழ்ச்சி முடிந்தவுடன் கல்யாணம் என்கிறார் ஆரவ். கல்யாணத்துக்கு எங்களை அழைப்பீர்களா என்று நடிகை ரைசா கேட்கிறார். நிச்சயம் எல்லோரையும் அழைப்பேன் என்கிறார் ஆரவ். எப்படியோ இருவரும் சேர்ந்து விட்டீர்கள், நல்லது என்று அறிவிக்கிறார் வையாபுரி. இதை கேட்டு ஓவியாவும் சந்தோஷப்படுகிறார். அதோடு இல்லாமல் ஓவியாவும் ஆரவும் மிகவும் அன்பாக பழகுவதும் ஓவியாவிடம் நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்வதும் தொடர்கிறது. இதில் முக்கியமான விஷயம், பிக் பாஸ் நிகழ்ச்சியில் ரசிகர்களும் இதை பார்த்து சந்தோஷப்படுவதுதான். பிக் பாஸ் நிகழ்ச்சி முடிய இன்னும் 2 மாதம் இருக்கிறது. அதன் பிறகு ஓவியாவும் ஆரவும் திருமணம் செய்து கொள்வார்கள் என்று கூறப்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். ஓவியாவும் ஆரவும் திருமணம் செய்து கொள்கிறார்களா என்று. நிச்சயம் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றுதான் ரசிகர்கள் எதிர்பார்க்கிறார்கள். யுனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கீழே உள்ள சிகப்பு பட்டனை அழுத்தி யுனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.